Hi friends, welcome to my channel. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சின்னதாக டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் போதும், நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸை கட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இந்த அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ப்ளவுஸ் அளவு. ஸோ இவங்களோட அளவு ப்ளவுஸோட நீட்டு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் வந்து இருந்தது கையோட நீளம் மட்டும். ஸோ நான் அதுக்காக அப்படி என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து ஸ்லீவை கட் பண்ணுறோம். ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து அதிலே விட்டுக்கணும். விட்டதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸோட நீளத்தை கையோட நீளத்தை அளவு ப்ளவுஸ்லேருந்து அப்படி அளந்துக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸ் அளக்கும்போது நிறைய பேர் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விடவே மாட்டுறாங்க. ஸோ நம்ம ஷோல்டர்கிட்ட இருக்க அந்த ஜாயிண்டோட 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து தான் அளக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அந்த அளவு கரெக்டாக வரும். ஸோ அதே தான். அப்புறம் ஆம்கோல் கிட்ட கிளாத் வந்து பத்தலை அப்படின்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ஃபஸ்ட்டு 2 பீஸை கீழேயும் மேலே 2 பீஸ் வந்து மேலே இதே மாதிரி மேலே தூக்கி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கை ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த மட்டும்தான் ஜாயிண்ட் வரும். சேமாக நம்ம பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு 4 இடமும் ஜாயிண்ட் வர மாதிரி, அதாவது ஆம்கோல் கிட்ட அக்கல் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமும் சேவ் ஆகும். நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஜாயிண்ட் போட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. பெரிய ப்ளவுஸாக இருந்தால் கூட ஓகே. இவங்களோட ப்ளவுஸோட அளவு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 42 இன்ச்சஸ் வரும். ஆனால் இவங்களுக்கு ஒரு 2 இன்ச்சஸ் சேர்த்து கேட்டிருக்காங்க கொஞ்சம் லூஸாக. அதனால இவங்களுக்கு 44 இன்ச்சஸ் அளவு உள்ள ப்ளவுஸ் தான் நான் இப்போ வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஸ்லீவ் முடிஞ்சிட்டா. ஸ்லீவ் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ ஸ்லீவ் நான் ஃப்ரண்ட் பக்கம் ஜாயின் பண்ணுற இடத்த வந்து ஒரு குழி ஆழம் எடுப்போம் இல்லையா, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து லைனிங் ப்ளவுஸுன்றதுனால அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நான் வந்து ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது 2 ஸ்லீவும் ஒன்றா வச்சு நான் வந்து கட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோவோட ஸ்டிச்சிங், அதாவது வந்து இந்த கட்டிங் வீடியோவோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக சுலபமாக எப்படி வந்து ஒரு 20 மினிட்ஸில் ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் பர்ஃபெக்டாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு 2 ப்ளவுஸாக நான் போது கட் பண்ணுறேன். ஒரே அளவு உள்ள ப்ளவுஸு. ஸோ அதனால் மொத்தம் 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பட்டு சேரீ கொடுத்துருந்தாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலான பூனம் சேரீ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சேரீக்கு நான் வந்து 2த்தையும் ஒரே டைம்லேயே போட்டு கட் பண்ணுறேன். அளவுகள் எல்லாம் ஒரே மாதிரி வேணும். நெக்கும் இந்த பேட்டர்னில் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ் போட்டு நான் கட் பண்ணுறேன். இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற உயரத்தை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. உயரத்தை மார்க் பண்ணும்போது ப்ளவுஸில் பேக் சைடு இருக்கு இல்லையா, டாட் பிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த டாட்டில் இருந்து நம்ம ஷோல்டரோட சென்டருக்கு பாருங்கள் அந்த அளவு வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். அப்படி தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் உயரத்தை மார்க் பண்ணணும். உயரத்தை மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பீஸ்க்கு நம்ம இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணும்போது ப்ளவுஸை இந்த மாதிரி திருப்பி போட்டு இப்படி வீடியோவில் நான் காமிச்சிருக்க மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கில் ஹூக்கு போடுற நெக் இருக்கு இல்லையா, ஹூக் போடுற அந்த பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டை இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறமா நெக்கு இப்படி போட்டு இழுக்கலாம் கூடாது. ஸோ ப்ளவுஸை நம்ம போட்டோன்னா எந்த இடத்துல வந்து மார்க்கிங் செட் ஆகுதோ அந்த இடத்துக்கு நேராக நம்ம மார்க்கிங் பண்ணுறோம். இப்போ எந்தெந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். மொத்தமே 6 மார்க் பண்ணுவேன். ஒன்று ஃப்ரண்ட்டு நெக்கோட உயரம், அடுத்தது ஷோல்டரோட அகலம், கழுத்தோட அகலம், அடுத்தது வந்து ஆம்கோலோட நம்மளோட செஸ்ட் பார்ட் பிடிக்கிற அளவு, அடுத்தது பட்டி நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, ஜாயின் பண்ணுவோமே அந்த இடத்த மார்க் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தாங்க மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டா இந்த கோடு எல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கட்டமாக ஸ்கேலால் போட்டுக்குங்க, கோடு போட்டுக்குங்க. அடுத்தது எல் டைப்பு அதுவும் போட்டுக்குங்க. இது எல்லாமே நம்ம போட்டதுக்கு அப்புறமா 1.5 இன்ச்சு ரொம்பவே சுலகமாக, அதாவது வந்து கடையிலலாம் எப்படி வந்து ஜென்ஸ் டெய்லர்லாம் கட் பண்ணுவாங்களோ அதே மெத்தட் தான் உங்களுக்கும் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல் டைப் ஷேப்பில் நம்ம வந்து ஆம்கோல் கிட்ட போடுறோம் இல்லையா, அதில் சென்டராக நீங்கள் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட செஸ்ட்டோட அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இவங்களோட செஸ்ட்டோட அளவு நான் வந்து ஒரு பார்ட்
மட்டும் வைக்கிறேன் 9.5 இன்ச்சஸ் வந்தது. ஸோ அதேமாரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டா ஷோல்டர்லேருந்து அந்த எல் டேப் வரையும் எல் வரையும் இல்லையா அந்த இடம் வரைக்கும் சென்டர் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் வந்தது, அதில் பாதி 3. அப்புறம் ஆம்கோல் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லையா செஸ்ட்டோட அளவு, அதிலேருந்து அந்த ஆம்கோலோட எல் டைப் வரையுது இல்லையா அந்த இடம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அப்போ வந்து அது வந்து 4.5 இன்ச்சஸ் வந்தது. அப்போ 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். அப்போ அந்த வளைவு எடுக்கிறதுக்கு நம்ம சிம்பிளான மெத்தடு இதுதான். ஸோ அது ஃபுல்லாக வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கு வரும். சென்ட்ரு டாட் பிடிக்கக்குள்ளே என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கப் ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேணாம், நார்மலாக எனக்கு வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க, அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்துட்டு பட்டியோட அளவு மார்க் பண்ணுறதுக்கு ஒரு மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, இடுப்பு கிட்டேருந்து பட்டியோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு போட்டுட்டு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு நேராக ஒரு கோடும் போட்டுட்டேன். கோடு போட்டதுக்கு அப்புறமா ஷோல்டர்லேருந்து சென்டராக அவங்களோட நிப்பிள் பாயிண்ட்டோட சென்ட்ரு டாட் எப்படி பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறத அந்த வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டா கீழே இருந்து, அதாவது வந்து இடுப்புலேருந்து கீழே ஒரு 1.5 இன்ச்சு மேல் நோக்கி வரைஞ்சிருங்க. வரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிரும். இதை அப்படியே மார்க் பண்ணி வரைஞ்சிக்க. நிறைய பேர் அப்படியே வளைவாக வரைவாங்க, இல்லை வந்து நல்ல டீப் எடுப்பாங்க. அப்படிலாம் எடுக்காதீங்க, இந்த மாதிரி மெத்தடில் வரைஞ்சிக்க. வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பு வேணான்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ இவங்களோட சென்ட்ரு டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 44 இன்ச்சஸ்க்கு நம்ம அகலம் வந்து 2.25 இன்ச்சஸ் வந்து பிடிக்கலாம். சென்ட்ரு டாட்டோட அகலம் பிடிக்கலாம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் வரைக்கும் பிடிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து டாட் வந்து ரொம்ப ஷார்ப்பு வேணாம், பட் வந்து பார்க்க நீட்டாக இருக்கணும், கப்பு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காரணும், மேலே தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இவங்களுக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் மட்டும்தான் நான் மார்க் பண்ணுறேன். அதாவது வந்து சென்ட்ரு டாட் மட்டும்தான் 2.5 இன்ச்சஸ் அகலத்தை மார்க் பண்ணுறேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல்லேருந்து எடுக்க வேண்டிய அந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மலாக சென்ட்ரு டாட்லேருந்து 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணேன்னா அதுவும் மார்க் பண்ணிட்டேன். அதேமாரி ஹூக் கிட்ட மாட்டும்போது ஒரு டாட் வரும் இல்லையா, அந்த டாட்டும் வந்து எப்பயும் போல் அக்கு மாதிரி, அதாவது முக்கோண இதில் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள், ஷேப் எல்லாம் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போதே மார்க் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம எல்லாருமே பண்ணுற நிறைய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம பார்த்து கட் பண்ணிவிடுவோம். அதுவே ஸ்டிச் பண்ணும்போது மிஷினில் உட்காந்தோன்னே நிறைய விஷயங்களை நம்ம மறந்து கடன்னு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதை மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த கவனமாக அந்த 2.5 இன்ச்சஸ்னால் 2.5 இன்ச்சஸ் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டாட் போட்டு வரைஞ்சிருக்கிற இடத்துல நம்ம வந்து ஹூக் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கரெக்டாக வேணுமோ அந்த இடத்துல பின் பண்ணி வச்சுக்கோங்க. குண்டூசியை வச்சு பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து டாட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நிறைய கடைகளில் கிடைக்கிது இந்த நம்ம அந்த ஷேப் எடுக்கிறது, அதாவது வந்து அச்சு மார்க் விழுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பழைய மாடல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோமாஸ் சொல்கிறதுக்காக ஒரு வளைவு இல்லையா, அது உங்களுக்கு நான் வந்து அது என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்து உங்களுக்கு கடையில் வாங்கின்னு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த அதாவது மார்க் வந்து கரெக்டாக படிமானமாக படிக்கிறதுக்கான மார்க் அது வந்து எப்படி வருதுன்றது பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக பேக் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து பேக் வெரி சிம்பிள். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட 2ஆக மடிச்சிங்க. மடித்ததுக்கப்புறமா பேக்கோட டெப்த்து, அதாவது வந்து அவங்களோட ஆழம் எவ்வளோ எடுத்திருக்காங்க, பின்னால் பின் முதுவோட அகலம் எவ்வளோ உயரம் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் அப்படியே அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஷோல்டர்லேயே நேராக கோடு போட்டு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து எப்பயுமே வந்து நம்ம ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமேட்டா தான் நீங்கள் வந்து பேக் பீஸை கட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டி பீஸ் வரைகிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸோ போடும்போது கை தூக்குனா மேலே போகாததுக்கும், செஸ்ட் அமுங்காமல் இருக்கிறதுக்கும், இல்லை வந்து ஷார்ப்னஸ் கரெக்டாக இல்லை
கப் ஷேப் சரியாக இல்லை அப்படின்றவங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம்னா ப்ளவுஸில் முக்கியமான 2 விஷயம். ஒன்று சென்டர் டாட் பிடிக்கிறது, அடுத்தது இந்த பட்டி அட்டாச் பண்ணுறது தாங்க. ப்ளவுஸில் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம கரெக்டாக தைக்கிறோமா இல்லையா அப்படின்றத வந்து இதில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளவுஸ் பட்டி அப்படியே வந்து தேவையான அளவு எடுத்து சென்டராக மார்க் பண்ணி அதுக்கு நேராக ஒரு 1 இன்ச்சு கர்வ் பண்ணி வளைச்சி வெட்டிடுவாங்க. அந்த மாதிரி வெட்டவே வெட்டாதீங்க. நம்ம எங்கே சென்டர் டாட் பிடிப்போம், ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு தள்ளி தான் நம்ம வந்து டாட் பிடிப்போம். ஸோ நம்மளுக்கு அந்த 3 இன்ச்சஸ்க்கு நேராக தான் நம்மளுக்கு வந்து அந்த பட்டியோட வளைவு அழகான அந்த ஷேப் வந்து வரணும். இப்போ நான் உங்கள் வீடியோவில் காமிச்சிருக்க பாருங்கள், இந்த மாதிரி வளைவு வரணும். ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். பட்டியோட ஃபுல்லாக அகலத்தையும் எடுத்து அப்படியே 2ஆக மடித்து சென்டரு கட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வளைஞ்சி வரையவே கூடாது. இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பட்டி ஷேப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நான் வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதோட வீடியோவை நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்லீவ் கட்டிங் அண்ட் வந்து பட்டி எப்படி அட்டாச் பண்ணுறது, ஃப்ரண்ட் பார்ட் எப்படி வந்து ஈஸியாக தைக்கிறது அப்படின்றது நிறைய வந்து உங்களுக்கு வந்து நான் நிறைய வீடியோ இருக்கும். அதோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், போய் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்த மட்டும் எப்படி வந்து உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லித்தரணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க.